Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா physical reporting தான் my dear students. நிறைய காலேஜஸ்ல நிறைய NITs, IIITs, GFTs எல்லாருமே physical reporting data அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் போயிட்டு மறக்காம செக் பண்ணிடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லா காலேஜஸுமே அதாச்சும் இப்போ சவுத் இந்தியன் காலேஜஸ் எல்லாமே நான் வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட்டே நான் வந்து ஓப்பன் பண்ணி எப்படி பார்க்கணுங்கிறத காமிச்சிடுறேன். இதே மாதிரி உங்களுக்கு மேபி நார்த்தில் ஏதோ ஒரு காலேஜ் கிடைச்சிருந்தாலுமே அங்கே போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் எப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கோ அங்கே நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். முடிஞ்சா ஆன்லைன்லேயே ஃபீ பேமெண்ட் முன்னாடியே பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அங்கே போகிறப்போ உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இல்லைனா நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு நெட்வொர்க் வரல அந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கான எல்லா லிங்க்குமே அவங்க ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயிலை மறக்காம செக் பண்ணிட்டே இருங்க, ஆக்டிவ்ல வச்சுக்கோங்க. அதாச்சும் பிரைமரி மெசேஜஸ் மட்டும் பார்க்காதீங்க, ஸ்பேம் உள்ளார போய் பாருங்க. எல்லாத்தையுமே தரவா செக் பண்ணுங்க. அதாச்சும் அதுலேயே வந்துட்டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களோட ரிஜிஸ்டர்டு மெயிலுக்கு அவங்க கண்டிப்பாக காலேஜ் சைட்லேருந்து ஒரு மெயில் அனுப்புவாங்க. அதில் வந்து அவங்க திரும்ப ஃபீ ஸ்ட்ரக்சர், பேமெண்ட் லிங்க், ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வெப்சைட்டில் போனாலும் இருக்கும், ஆனால் ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கு தான் அவங்க வந்து பாஸ்வேர்டு சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, உங்களுடைய அந்த ரோல் நம்பரும் பாஸ்வேர்டும் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடியை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்படி மேபி வரலன்னா அந்த காலேஜுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம ஒரு காலேஜாக வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் NIT திருச்சி பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த லிங்கை ஃபர்ஸ்ட் வரதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் அட்மிஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ அட்மிஷன் வந்தோடனே BTech BArch மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு candidates physical reporting JOSA, DASA, CSAP special, ICCR and SII. அதாவது எந்தெந்த பிளாட்ஃபார்ம் மூலமா யார் யாரெல்லாம் வர போறாங்களோ எல்லாருமே இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு அஃபிஷியல் நோட்டீஸ். ஸோ இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு PDF ஓப்பன் ஆகிடும். இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரிப்போர்ட்டிங் ஆன்லைன் அட் allotted institutes ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ். எப்பன்னு பார்த்தீங்கன்னா 16th ஆகஸ்ட்ல 19th ஆகஸ்ட்குள்ளார பேலன்ஸ் ஃபீ பேமெண்ட்டும் பண்ணிடணும், ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிடணும்னு சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் இல்லை, ஆன்லைன் ரிப்போர்ட்டிங். ஒரு காலேஜுமே நீங்கள் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் முன்னாடி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். நீங்கள் முடிஞ்ச அளவு அப்போவே ஃபீ பேமெண்ட் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி அப்போ உங்களால் முடியலன்னா கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுங்க, அவங்களுக்கு ஒரு மெயிலும் சென்ட் பண்ணிடுங்க. எப்பொழுதுமே அஃபிஷியலாக நீங்கள் ஒரு விஷயம் கான்டாக்ட் பண்ணுறப்ப தான் அவங்க வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா அவங்க வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்க, தேர் இஸ் நோ நீட் டு விசிட் NIT திருச்சிராப்பள்ளி இன் பர்சன் ஃபார் ஆன்லைன் அட்மிஷன். ஆன்லைன் அட்மிஷனுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அட்மிஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க், டீடைல்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் fees, balance of institution fee, link for online payment through SBI Collect, certificates to be uploaded at the time of admission will be updated on 15th August in the following link. அதாச்சும் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா 15th ஆகஸ்ட்ல அப்டேட் பண்ணிருப்போம். ஸோ நீங்கள் அப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணி பேமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ NIT திருச்சியில் சீட் கிடைச்ச எல்லா பேரண்ட்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸுமே அலர்ட்டாக இருங்க, செக் பண்ணிக்கிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ 15th ஆகஸ்ட்லேருந்து மோஸ்ட்லி செக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்மளோட CSAPோட ஷெட்யூல்லே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரவுண்டு 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக 19th ஆகஸ்ட் 5 மணிக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துருது. அதுவே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் டென்டேட்டிவாக 20லேருந்து 23 வரைக்கும் ஆரம்பிச்சிருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு 19th என்னைக்கு எந்த காலேஜ் லாஸ்ட்டாக கிடைக்குதோ அந்த காலேஜோட ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் நீங்கள் மறுநாள் அதாச்சும் ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் அதுலேருந்து ஒரு 2-3 நாள் வச்சுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 23லேருந்து 25 நான் பார்த்த வரைக்குமே எல்லா காலேஜஸ்மே 23, 25 அந்த ஒரு லாஸ்ட் வீக் வச்சிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே செப்டம்பர் 1st இருந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்க வந்து இந்த ரவுண்டு 3 வரைக்கும் வரீங்கன்னா ரொம்ப க்ரூஷியலாக இருக்கணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்னஸ் இல்லாமல் இருந்துடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த டைமில் வந்து ஒரு டேட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்றையும் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஓகே, நாங்கள் அடுத்த அட்மிஷன் ஷெடியூல்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எந்தெந்த டைமில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் 25th ஆகஸ்ட், கிளாஸ் ஒர்க் கமன்சஸ் ஃப்ரம் 1st செப்டம்பர் மண்டே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட காலேஜ் லைஃப்
ஸ்டார்ட் ஆயிடும். என்ஐடி திருச்சிராப்பள்ளியில இந்தியாஸ் டாப் ஃபர்ஸ்ட் என்ஐடில நீங்க வந்து படிக்க போறீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்ச எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஐடி கேலிகட். நான் இங்க வந்து சவுத் இந்தியன் காலேஜஸ் மட்டும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து ஜோசா கவுன்சிலிங் சிசாப் கவுன்சிலிங் பண்றப்ப என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி சவுத் இந்தியன் காலேஜஸ் மட்டும் சொல்லுங்க சார், என் பையனை ரொம்ப தூரம் அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை சார், என் பொண்ணு ரொம்ப தூரம் அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை சார்னு சொன்னீங்க. ஸோ அதனால நான் வந்து இங்க சவுத் இந்தியன் காலேஜஸ் மட்டும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அதாச்சும் என்ஐடிஸ் ட்ரிபிள் ஐடிஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜிஎஃப்டிஸ்மே செக் பண்ணி பார்த்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜிஎஃப்டிஸ் நான் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ என்ஐஎஃப்டிஎம் தஞ்சாவூர் அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க, புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி அவங்களும் அப்டேட் பண்ணிட்டாங்க. பட் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலம் மட்டும் இன்னும் அவங்க அப்டேட் பண்ணல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி ஃபியூச்சர்ல பண்ணுவாங்க. பட் அங்க சீட்டு கிடைச்சவங்க மறக்காம செக் பண்ணிட்டே இருங்க. ஸோ அது இல்லாமல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு சிசாப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வருது. ஸோ எல்லாருமே 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஐடி கேலிகட் செக் பண்ணுவோம். ஸோ இந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் டு பிடெக் பிஆர் ப்ரோக்ராம் த்ரூ ஜோசா சிசாப் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஃபார் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணால் எல்லா டீட்டெயில்ஸும் இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து டென்டேட்டிவ் ஷெடியூல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பப்போ எந்தெந்த அலாட்டட் பிரான்ச்சஸ் டென்டேட்டிவ்லி ஷெடியூல் தான் சொல்லிருக்காங்க. இது ஃபைனல் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்களோட வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா காலேஜிலுமே வந்துட்டு சொல்லிருக்காங்க ஐஎம்எஸ் போர்ட்டல், இவங்களுமே ஆன்லைன் ப்ராசஸ் ஆன்லைன் அட்மிஷன் முடிக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அட்மிஷன்லேயே நீங்கள் வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே சேஃபாக வச்சுக்கோங்க. இதுலேயே வந்துட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நீடட் அட் த டைம் ஆஃப் இன்ஸ்டியூட் அட்மிஷன். ஸோ எல்லாமே ஒரிஜினல் வேணும், அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு முழு உரிமை உண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்கள்ட்டுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஜோசா சிசாப்ல கேர்ஃபுல்லாக இருந்தீங்களோ அதே அளவுக்கு இவங்கள்ட்டையும் கேர்ஃபுல்லாக இருங்க. இவங்களுக்கும் ரைட்ஸ் உண்டு உங்களோட சீட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு. ஓகே, எனக்கே தெரிஞ்சு நிறைய பேர் ஜோசால ஐஐடி சீட் கிடைச்சி அவங்க கேன்சல் பண்ணி சிசாப் வந்தவங்க இருக்காங்க. ஸோ இதில் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே ட்ராப் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு கேட்குற எல்லா டாக்குமெண்ட் எல்லா ஷெடியூல் எல்லாமே டைமுக்கு ஃபாலோ பண்ணிடுங்க. ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் காலேஜ் செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து என்ஐடி சூரத்கல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஐடி சூரத்கல் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னாலே அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் ஜோசா சிசாப் ஆர் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இவங்களுமே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் 20th இருந்து 25th நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒன்னொத்தையும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, இல்லை மெயில் அனுப்புங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஐடி வராங்கல். ஸோ என்ஐடி வராங்கல் இங்கே நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஐடி வராங்கலோட அஃபிஷியல் வெப்சைட். இங்கே வந்துட்டு நீங்கள் எங்கே கிளிக் பண்ணணும்னா அகாடமிக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அட்மிஷன்ஸ் இங்கே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சுலர்ஸ். பட் இவங்க ஆனால் இன்னும் அப்டேட் பண்ணாம தான் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்கனாலே இருக்கு ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஆனால் பிசிக்கல் ரிப்போர்ட்டிங்கை பற்றி இவங்க இன்னும் ஒன்றும் சொல்லலை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி கூடிய சீக்கிரம் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க நம்ம ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரம் செக் பண்ணுவோம். ஜோசா 2025 அட்மிஷன்னே இவங்க பிளிங்க் ஆகுது பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ யூஜி அட்மிஷன் attention to JOSA 2025 admitted candidates at IIT DM. So congratulations, please pay the partial admission fee through JOSA CSAP website from July. இது வந்து முன்னாடி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜோசா அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகி இந்த டைமில் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் அட் காஞ்சிபுரம் இஸ் ஷெடியூல்டு பிட்வீன் 21st August and 23rd. இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 20th இருந்தே ரெடியாக இருங்க. 20th 25th உங்களுக்கான ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் டைம் வந்துடும். செப்டம்பர் 1st உங்களுக்கான காலேஜ் மேக்ஸிமம் ஓப்பன் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளார ஓப்பன் ஆகிடும். உங்களோட காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் 20th ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஓகே, அந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக இவங்களோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிடுங்க, பேமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட மெயிலை விடாமல் செக் பண்ணிக்கிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. மெயில் சென்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அஸ் வெல் அஸ் உங்களோட நம்பர் அதையுமே வந்துட்டு ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அதுக்கு எதுவும் பேமெண்ட் எதுவும் பண்ணாமல் நீங்கள் வந்து மெசேஜ் வராமல் இருந்துற போது, ஏன்னா அது மூலமாக தான் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷனே நடக்கும்.
ஸோ எல்லாத்தையுமே ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே ஓப்பன் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அகைன் நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 21st 23rd மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்லா டேட்டா அவங்க வரிசையாக கொடுத்துருக்காங்க. கமன்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 29th August 2025 கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போவே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்ஸ்டிடியூஷன் ஃபீஸ் பெர் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா 1,42,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ பெர் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கலாம் 2,80,000 வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நியர்லி 3 lakhs. இது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஹாஸ்டல் ஃபீஸ் வேறு இருக்குது. அது ஒரு வருஷத்துக்கு மினிமம் 1 lakh வந்துடும். IIITs எல்லாமே செம்ம காஸ்ட்லியாக இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நான் வந்துட்டு IIIT தார்வாத் ஒரு பேரண்ட் பர்சனலாக பண்ணேன், அவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 இயருக்கு எல்லாம் சேர்த்து 4 lakh மேலே. அதாச்சும் 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீஸும் சேர்த்து ஹாஸ்டல் எல்லாமே சேர்த்து 5,10,000 அந்த ரேஞ்ச் இப்போ வந்துருச்சு. ஸோ ரொம்ப கஷ்டம். IIITஸில் ரொம்ப ஃபீஸ் அதிகமாக தான் வாங்குறாங்க. இத்தனைக்கு IIIT காஞ்சிபுரம் வந்துட்டு கவர்மெண்ட் இவங்களே இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே SC/ST அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்செஷன் இருக்கு. ஜென்ரல் OBC அவங்களுக்கு வந்து ஃபீஸ் ரொம்ப அதிகம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். IIIT தார்வாதாவது PPP மோடுன்னு சொல்லுவாங்க, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு காஞ்சிபுரம் வந்துட்டு கவர்மெண்ட் தான், பியூர் கவர்மெண்டால சென்ட்ரலி ஃபண்டட் தான். இருந்துமே இவங்க இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ IIITs கிடைச்ச பேரண்ட்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுங்கள். இப்போ இருந்தே பணம் சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இந்த மாத கடைசியில் இப்போ யார்கிட்டையும் பணமும் இருக்காது. அதனால இப்போ இருந்தே மணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு எதாவது சேவிங்ஸ் இருந்தால் எடுத்து வச்சிடலாமா, இல்லை யார்கிட்ட கடன் வாங்கலாம் அப்படிங்கிறது இப்போ இருந்தே திங்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகம், அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் ஆனால் நோட்டீஸ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் படித்த வரைக்கும் ஃபுல்லாக எல்லா காலேஜுமே ஒரு விஷயத்தை அந்த PM வித்யாலட்சுமி போர்ட்டல் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன். இன்னும் அந்த பேரண்ட்டுக்கு நான் அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக பண்ணி முடிக்கல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் பண்ண வரைக்குமே நான் அதில் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எப்படி லாகின் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ அந்த PM வித்யாலட்சுமி போர்ட்டலில் வந்து இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு எஜுகேஷனல் லோன் ஒரு தேவையாக இருந்துச்சுன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த PM வித்யாலட்சுமி போர்ட்டல் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் IIIT திருச்சிராப்பள்ளி செக் பண்ணுவோம். ஸோ இதான் வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட். இப்போ வழக்கம் போல் அட்மிஷன்ஸ் கிளிக் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அட்மிஷன் கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்துட்டு பிடெக். ஸோ பிடெக் கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்துருச்சு பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டீடைல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டைமு டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து 18 to 21 கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் 21 to 23 இருக்கும். ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். ஸோ 25 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ IIIT திருச்சி கிடைச்ச பேரண்ட்ஸ் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க, கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ வாங்க IIIT கோட்டயம் போய் செக் பண்ணி பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு IIIT கோட்டயம். ஸோ இதான் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் UG அட்மிஷன் 2025 நியூ நீங்கள் பிளிங்க் ஆகுது பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நோட்டீஸ் ஆல் த பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாச்சும் இவங்க வந்துட்டு ரெண்டட் ஹாஸ்டல் அவுட் சைட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. 3 per room அதை தான் வந்துட்டு இங்கே சொல்லிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் முன்னாடியே பார்த்துக்கோங்க. அதனால தான் இவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க நோட்டீஸ்ன்ட்டு. பாய்ஸுக்கு எல்லாருக்குமே அவுட் சைடில் தான் ஃபர்ஸ்ட் இயர் தங்கணுங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வித்தின் 3 to 8 kilometers இருக்குங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி இல்லைனா நீங்கள் ப்ரைவேட்டாக வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இடம் இருந்தாலுமே அங்கே போய் ஸ்டே பண்ணி வரலாமா எல்லாமே கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ரிப்போர்ட்டிங் டீடைல்ஸ் ஆஃப்லைன் அட் IIIT கோட்டயம் கேம்பஸில் பார்த்தீங்கன்னா 20th Augustலேருந்து 23 August வரைக்கும் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜோசா ஷெடியூல் இங்கே கொடுத்துருக்காங்க. டைம் 10 AM to 3 PM. ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் டு பி கெப்ட் ரெடி டியூரிங் த ஆஃப்லைன் ரிப்போர்ட்டிங். அப்போ நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்னா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த இன்ஸ்டியூஷன். நீங்கள் ஸ்கூலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னா என்னன்னு கேட்குறாங்கலாம் சொல்லியிருந்தீங்க. எப்படியாச்சும் அவங்கள்ட்ட ஒரு மாடல், நான் ஏற்கனவே என்னோட வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து அந்த இமேஜ் அனுப்பியிருந்தேன். மேபி உங்களுக்கு இல்லைனா என்னோட அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதை மாடலாக காமிச்சு நீங்கள் உங்கள் ஸ்கூல்லேருந்து வாங்கிட்டு வந்துருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக டிசிலேயே இருக்கும் கேரக்டர்ன்ட்டு குட்டுன்னு தான் போட்டிருப்பாங்க. பட் இன்ஸ்டியூஷன் வந்து தனியாக கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கேரக்டர் சர்டிஃபிகேட், கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னு ஒரு காலம் வேணுங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே
பத்திரமா எடுத்துட்டு போங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆதார் கார்டு வந்து முக்கியம். இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு தான் கேட்குறாங்க. அதனால ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிபேலாம் கரெக்டாக ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. 1க்கு 2-3 அக்கௌண்ட்டில் மணி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திடீர்னு ஒரு சில வெப்சைட் வந்து கிராஷ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கலாம். எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க. ஓகே. அதுக்கப்புறம் வேக்சினேஷன் ப்ரூஃப் ஃபார் சிக்கன் பாக்ஸ் தோஸ் ஹூ வேர் நாட் இன்ஃபெக்டட் இயர்லியர். ஸோ இவங்க வந்துட்டு இந்த ஒரு விஷயம் கேட்குறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வரலனா அது ஏன்னு எனக்கும் தெரில. ஸோ இவங்க தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து நீங்கள் ஒரு காலேஜ் வெப்சைட்லையும் தனித்தனியாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க வந்து வேக்சினேஷன் ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் சிக்கன் பாக்ஸ். ஏன்னு தெரில, மேபி அங்கே அதிகமாக பரவுமா என்னன்னு எனக்கு தெரில மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஒரு காலேஜுமே நீ வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுங்கிறத தரவாக செக் பண்ணி போங்க. இது டாக்குமெண்ட் இப்போ தான் நானே புதுசாக பார்க்குறேன். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் IIIT ஸ்ரீ சிட்டி சித்தூர் பார்ப்போம். So details available from 11th August 2025 Monday onwards. So 11th August வரும்னு சொல்லிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருந்துச்சுன்னா 11th ஆகஸ்ட்லேருந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் IIIT தார்வாஸ். வாங்க IIIT தார்வா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அஃபிஷியல் வெப்சைட். இங்கே வாங்க நம்ம அட்மிஷன்ஸ் போவோம். அட்மிஷன்ஸில் பிடெக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இவங்க இன்னும் வந்துட்டு அப்டேட் பண்ணலை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இன்னும் வந்துட்டு அட்மிஷன் கைட்லைன்ஸ் ஜோசா சிசாப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே தவிர நமக்கு வந்துட்டு இன்னும் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங்கான லிங்க் வந்து இவங்க ஓப்பன் பண்ணலை. கூடிய சீக்கிரம் இவங்க வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் PM வித்யாலட்சுமி எஜுகேஷனல் லோன் ஸ்கீம். ஸோ இந்த லோன் ஸ்கீம் வேணும்னா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, PM வித்யாலட்சுமி எஜுகேஷன் லோன் ஸ்கீம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நான் செக் பண்ண எல்லா வெப்சைட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் தரேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மிஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ரிப்பீட்டடாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த காலேஜ் தான் சொன்னேன் ரொம்ப அதிகமான ஃபீஸுன்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர் எல்லாம் சேர்த்து 2,88,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் செமஸ்டர் இது வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு கிடையாது, ஒரு செமஸ்டருக்கு. திரும்ப செகண்ட் செமஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 2,36,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுவே 5 lakhsக்கு மேலே வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மொத்தம் 8 செமஸ்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேல்குலேட் பண்ணால் உங்களுக்கு 20 lakhsக்கு மேலே போயிடும். அது இல்லாமல் நீங்கள் மோஸ்ட்லி CSE ECE தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு நல்ல லேப்டாப் வாங்கணும், அதுக்கு ஒரு 1 lakh. அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வர செலவு, அங்கே நீங்கள் தங்குற செலவு, இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான காசே வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா PM வித்யாலட்சுமி போர்ட்டலில் ஒரு கம்மியான லோனாச்சு வேணா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை சார் ஓரளவு மேனேஜ் பண்ண முடியும்னா நீங்களே மேனேஜ் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இல்லைனா ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் கீழே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஆல் கேட்டகரிஸ் நீட் டு பே த அபோவ் மென்ஷன்ட் ஃபீஸ் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன். அட்மிஷன் அப்போ நீங்கள் இருக்கிற எல்லா ஃபீஸும் தான் பே பண்ணி தான் ஆகணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அட் த பிகினிங் ஆஃப் ஈச் செமஸ்டர் த இன்ஸ்டியூட் வில் ப்ரொவைட் கைடன்ஸ் டு அப்ளை ஃபார் வேரியஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் பேங்க் லோன்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க திரும்ப ரீஇம்பர்ஸ்மெண்ட் மாதிரி உங்களுக்கு திரும்ப மணியை வந்து சென்ட் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மெஸ் பில் ஷோன் அபோவ் இஸ் அன் அட்வான்ஸ், ஆக்சுவல் அமௌண்ட் ஷால் டிபெண்ட் ஆன் த எக்ஸ்பென்சஸ். மேபி அதுவும் வந்து சேஞ்ச் ஆகுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ரெடியாக இருங்க. பட் NITஸ்லாம் பரவாயில்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அங்கெல்லாம் வந்துட்டு SC ST PWD ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் ஃபீ வெய்வர் உண்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NITஸில் 2 lakhs வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 இயருக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து போனாலுமே 2.5 lakhs உங்களுக்கு வந்து 10 lakhsக்குள்ளார வந்துடும். இங்கே வந்து அப்படியே டபுள் ஆகுது, டபுளுக்கு மேலேயே ஆகுது. ஸோ IIIT தார்வாத் கிடைச்ச பேரண்ட்ஸ், IIITஸே கொஞ்சம் ஓரளவு காஸ்ட்லி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருங்க, அலர்ட்டாக இருங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் தானே, ரொம்ப ஃபீஸ் கம்மியாக இருக்கும் அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் முழுசாக நம்புகிறேன். மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி எனக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்தீங்க. சப்போர்ட் பண்ண எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணீங்க. எல்லாருக்கும் எனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப சின்ன சேனல் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 year பிஃபோர் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதாச்சும் என்னோட இந்த எஜுகேஷனல் கண்டென்ட் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் செஸ் விளையாடி
முன்னாடி அந்த வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல நிறைய பேரண்ட்ஸ் என்னை நம்பி கால் பண்ணி என்கிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப 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 தேங்க்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பாய். தேங்க்யூ மை டியர்ஸ்.